Taste Daily. Taste the Daily. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. இப்போ பவன் கல்யாணம் என்னத்தையா பிடிச்சி தொங்கணும்ல, இந்த லீவுக்கு போகிற பிள்ளைங்களாம் அப்பத்தா வீட்டுக்கு போகிறப்ப ஆலமரத்தை பிடிச்சி தொங்கணும், அந்த மாதிரி ஏதோ கிடைக்கிறத பிடிச்சி தொங்கிருக்காங்க. சந்திரபாபு மீறி இவர் ஒரு அரசியலை இல்லை, இது முட்டாள்தனமான டுபாக்கூர் அரசியல். இது பவன் கல்யாண் அவருடைய கெட்டப்பே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற இருந்துச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தாரு. இப்போ அவருடைய கெட்டப்பே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்கலாம் வந்து காவியை போட்டுவிட்டு இந்துக்கள் பாதுகாலம் மாதிரி எவன் வந்தால் நடிப்பானே தெரில. இந்த நாட்டில் மீடியாக்கள் ஒவ்வொன்றா ஊதி பண்ணி கொழுப்பு நாய் கொழுப்புன்னு மட்டும்தான் போடல, மித்த எல்லாத்தையும் போட்டாங்க. சந்திரபாபு நாயுடு என்னன்னா அரசியலுக்காக ஊதி விட்டாங்க. சந்திரபாபு நாயுடோட பவன் கல்யாண் அதை தாண்டி வந்து பேசிட்டு அதை தான் ரன்னிங் ரேஸ் 100 மீட்டர் ஓடுறோம்னா அந்த எல்லை கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கவர் தான் யார்? பவன் கல்யாண். துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஒரு விரதம் இருந்தார், அந்த லட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்ட்டு. அதை தொடர்ந்து இந்த கோயிலெலாம் சுத்தம் பண்ணார். நேற்று நடைபயணமாகவே அவரால் முடியல, ஆனாலும் மூச்சு வாங்க பாதுகாவலர்கள் புடைசூழ நேற்று நடைபயணமாகவே போயிருக்காரு. ஒரு நாள் நடக்கவே முடியாது. நீ வந்து படத்தில் பில்டப் காட்டிட்டு பறக்கலாம் வைக்கலாம், அதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பான், டூப் இருப்பான், குதிக்கிற மாதிரி இருந்தால் அவன் குதிப்பான். நீ நேரில் நடக்கவே முடியல உன்னால். ஒரு கோயில்ன்ற திருப்பதி கோயில்ன்ற அந்த கோயிலுக்கு மேலே உன்னால் நடந்து போக முடியல. உனக்கு என்ன? சந்திரபாபு நாயுடுக்கு கூட்டணியில் இருந்தாலும் இவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்துற பிஜேபி அவர் ஆசைப்படுவார்ல, அவர் கட்சி வளரணும்னு அவர் ஆசைப்படுவார். இருந்த போது சந்திரபாபு நாயுடுலாம் சத்தம் இல்லாமல் விஷம் வச்சுருவாங்க. சந்திரபாபு நாயுடு மீதியெல்லாம் அரசியல் பண்ணிட முடியாது. வணக்கம் சார். வணக்கம். திருப்பதி லட்டு விவகாரம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் திருப்பதி லட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாட்டு கொழுப்பையோ இல்லை ஃபிஷ் ஆயிலையோ கலந்துக்கான எந்த ஒரு போதிய சாட்சியமும் இல்லை. அதை விட்டுட்டு ஏன் சந்திரபாபு நாயுடு வந்து இதை பொது வெளியில் சொல்லி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலான்னு சொல்லி கடந்த வாரம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்நிலையில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஒரு விரதம் இருந்தார், அந்த லட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சுன்ட்டு. அதை தொடர்ந்து இந்த கோயிலெலாம் சுத்தம் பண்ணார். நேற்று நடைபயணமாகவே அவரால் முடியல, ஆனாலும் மூச்சு வாங்க பாதுகாவலர்கள் புடைசூழ நேற்று நடைபயணமாகவே போயிருக்காரு. திருப்பதி லட்டு விவகாரம் உண்மையிலேயே அதுக்கான எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க. இன்னும் இப்போ விசாரணைக்குழு போடணும், மத்திய அரசு பதிலளிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூதாகரமாக்கி இப்போ நடிகர் கார்த்திலாம் தெரியாதனமாக ஒன்று சிரிச்சுக்கிட்டே லட்டு வத்துன்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் பேசுனதுக்கு மன்னிப்புலாம் தெரிவித்தார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு வந்துருக்கு. சொல்லுங்கள் சார், எதற்காக இந்த அரசியல் தான், வேற என்ன அரசியல்? ஒரு சின்ன அதாவது ஏற்கனவே வந்து நீங்கள் பவன் கல்யாணோடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையே ஒரு குழப்பமான வாழ்க்கையாக இருக்குது. கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ரஷ்யா பொண்ணை கல்யாணம் பண்ணி கிறிஸ்டினா மாறி கிறிஸ்டின் சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்து நாடகம் போட்டு இந்துக்கள் பாதுகாலம் மாதிரி எவன் வேணால் நடிப்பானே தெரில. இந்த நாட்டில் நடிப்பான், எவன் வேணால் திருட்டு வேலையை காட்டுவான், என்னன்னே தெரில. அதாவது இப்போ டைரி டெவலப்மெண்ட் போர்டு நேஷ்னல் NDDP தான் வந்து அறிக்கை கொடுத்தா சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. அது கொடுத்துருக்காங்க, பன்னி கொழுப்பு இருக்குது, நாய் கொழுப்பு இருக்குன்னு. ஆனால் அதுக்கெலாம் அவர் வந்து இதெல்லாம் சொல்லலை. எதுனா பன்னி கொழுப்பு கலந்துருக்குன்னா அவர் சொல்லலை, அந்த மாதிரி தான் சொன்னார். மீடியாக்கள் ஒவ்வொன்றா ஊதி பன்னி கொழுப்பு நாய் கொழுப்புன்னு மட்டும்தான் போடல, மித்த எல்லாத்தையும் போட்டாங்க. மீன் எண்ணெய் இருக்குன்னாங்க, மீன் எண்ணெயை கொண்டு போய் நெய்யில் கலக்கவே முடியாது. இருந்தாலும் சொன்னாங்க மான் எண்ணெய் கலந்துருக்கு, மீன் எண்ணெய் கலந்துருக்கு, நாய் கொழுப்பு என்னென்னமோ கிளப்பி விட்டாங்க. அப்புறம் வந்து அதுக்கு அதை நம்பிட்டு பரிகார பூஜையும் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து அதில் வந்து கலப்படம் பண்ணது வந்து 320 ரூபாய்க்கு சப்ளை பண்ணியிருக்கான் திண்டுக்கல்காரன். சப்ளை பண்ணதில் ஒரு 2 கண்டெய்னர் திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து அவன் லஞ்ச லாவணியெல்லாம் கொடுத்தப்போ 250 ரூபாய்க்கு கொடுத்துருப்பான். நெய் 250 ரூபாய்க்கு செய்யவே முடியாது, உருவாக்கவே முடியாது. நெய் இப்போ வந்து கவர்மெண்ட் நெய்யே ஆவினில் இவ்வளோ இது பண்ணி 700 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கான் லிட்டரு. அப்புறம் எப்படி 320 ரூபாய்க்கு அவன் நெய் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட்டே கொடுக்க முடியலண்ணா. அதே மாதிரி இப்போ கர்நாடகாவில் வாங்குறாங்க 440 ரூபாய்க்கு குறைஞ்சி அவன் தரமாட்டேன்ட்டான். ஏன்னா அவனுக்கு கட்டுப்படி ஆகாது. எல்லா செலவும் போக ஒரு 5 ரூபா வச்சு கொடுத்துருப்பான், அவ்வளோதான். லஞ்சம் கொடுத்துருக்க மாட்டான் கர்நாடகாக்காரன். கொடுக்காமே அவன் 440 ரூபான்னா இவன் 320 ரூபாய்க்கு கொடுத்தானே எவ்வளோ காசு லஞ்சம் கொடுத்துருக்கணும்? இப்போ 250 ரூபாய்க்கு எப்படா நெய் தரணும்? அந்த கூமுட்டைகளுக்கு முதலே தெரியலையா? இப்போ அவன் வீட்லேயே நெய் சாப்பிடுவான்ல, அது எந்த பதவியில் வேணாலும் இருக்கட்டும், சப்ளை பண்ண காசு வாங்கின டுபாக்கூர்களாக இருந்தாலும் சரி, ஈஓவாக இருந்தாலும் சரி, 250 ரூபாய்க்கு எப்படி நெய் கிடைக்குன்ற பேசிக் நாலேஜை அப்பயே தெரிஞ்சுக்கிறது போலி நெய் தானே. அது அளவுக்கு தெரியாதவனும் ஒருத்தனை ஈஓவாகவும் அதிகாரியும் ஏன் போடுச்சுன்னா அவனை ஏன் தூக்கலை இவ்வளோ நாள், அவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு. ஆனால் இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா டால்டாவை
வனஸ்பதி அப்படின்றது டால்டான்றது கம்பெனி பேர். வனஸ்பதின்றது பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், நெய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, மஞ்சள் கலரில் இருக்கும். டால்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த பால்மொழின்னு சொல்லக்கூடிய பாம் ஆயில்னால் நம்ம ஊருக்காரனுக்கு புரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் உடச்சி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கலந்துட்டோம்னா கலரில் தெரியவே தெரியாது. 50-50 நெய்யை கலந்தீங்கன்னா இது கிலோ வந்து 80 ரூபா, அது வந்து 600 400. அப்போ ஆவரேஜ் என்னாச்சு? 220 ஆயிரும். பாதிக்கு பாதியை கலந்து விட்டுருவான். அப்போ தான் லஞ்சம் கொடுக்க முடியும். கொடுத்துருக்கான். பாம் ஆயில் கலந்தது உண்மை, இது கலந்தது உண்மை. அதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, NDDBயில் கொடுத்துருக்கான். சந்திரபாபு நாயுடு என்னன்னா அரசியலுக்காக ஊதி விட்டாங்க. சந்திரபாபு நாயுடோட பவன் கல்யாண் அதை தாண்டி வந்து பேசிட்டு அதுதான் ரன்னிங் ரேஸ் 100 மீட்டர் ஓடுறோம்னா அந்த எல்லை கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கவர் தான் யார்? பவன் கல்யாண். முடிஞ்சிருச்சியா அப்படின்னு. ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து கைதேர்ந்த அரசியல்வாதி. அவருக்கு வந்து 40 வருஷம் அரசியல் அனுபவம், 40-50 வருஷம் அரசியல் அனுபவம், 45 வருஷம் இருக்குது. காங்கிரஸ் காலத்துலேருந்து வந்தவர். அவர் அழகாக பாலை வேறு பக்கமாக திருப்பி விட்டு போயிடுவார். அவர் வந்து என்னன்னா இந்த விவகாரத்தில் அவரோட பரம எதிரியான ரெட்டியை வந்து உள்ளே இழுத்து விடணும்னு. ரெட்டி முதலமைச்சராக இருந்தால் கூட முதலமைச்சர்னா நக்கி பார்க்க முடியாதுல்ல. டெய்லி என்ன நெய் வந்திருக்கு, டேங்கர்லேருந்து கொஞ்சம் கரண்டியில் எடுத்துகிட்டு நக்கி நல்ல நெய்ன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த ஈஓ அப்புறம் வந்து 21 பேர் கொண்ட டிடிடி கமிட்டி இருக்குது. இவர்கள் பார்க்கணும், அங்கே லேப் இருக்குது, அதற்கான அதிகாரிகள் இருக்காங்க. அவர்கள் பார்க்கணுமே தவிர இன்னொரு முதலமைச்சர் இதை போய் நக்கி பார்க்கலாம் முடியாது. ஸோ சந்திரபாபு நாயுடு என்னன்னா அரசியலில் ஒரு சிக்ஸர் அடிச்சு விட்டு பால் அந்த பக்கமாக திருப்பி விட்டார். எல்லாத்துக்கும் காரணம் இப்போ இந்த ஆட்சியில் நடந்துச்சுன்னா நீ தானே முதலமைச்சராக இருந்த, நீ பார்க்கலன்னா நீ தான் கலப்படம் பண்ண சொன்னியா, அது ஒரு அரசியல். ஸோ அதில் வந்து அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க டோட்டலாக ரெட்டி குரூப்பு. ஏன்னா அதில் இருந்து 21 பேர் ரெட்டி குரூப் தான். அப்படி இருக்கும்போது இப்போ அது அரசியலான இப்போ பவன் கல்யாண் என்னத்தையாக பிடிச்சி தொங்கணும்ல. இந்த லீவுக்கு போகிற பிள்ளைங்களாம் அப்பத்தா வீட்டுக்கு போகிறப்ப ஆலமரத்தை பிடிச்சி தொங்கும், அந்த மாதிரி ஏதோ கிடைக்கிறத பிடிச்சி தொங்கியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு மீறி இவர் ஒரு அரசியலை இல்லை, இது முட்டாள்தனமான டுபாக்கூர் அரசியல். இதில் என்னன்னா ஆந்திராவில் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். அந்த மக்கள்லாம் ஒரு கட்சிக்கு எப்படி ஓட்டு போட்டே இருப்பான். திடீர்னு யாரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா மேலேருந்து நச்சுன்னு போட்டு ஆலையை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஆந்திரா அரசியல் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அறவே காட்டு அரசியலை பண்ணி இப்போ இந்த நேற்று வந்து திருப்பதிக்கு நடைபெறும். ஒரு நாள் நடக்கவே முடியாது. நீ வந்து படத்தில் பில்டப் காட்டிட்டு பறக்கலாம் வைக்கலாம், அதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பான், டூப் இருப்பான். நீ நான் குதிக்கிற மாதிரி இருந்தால் அவன் குதிப்பான். நீ நேரில் நடக்கவே முடியல உன்னால். ஒரு கோயில்ன்ற திருப்பதி கோயில்ன்ற அந்த கோயிலுக்கு மேலே உன்னால் நடந்து போக முடியல. உனக்கு என்ன இது வேண்டி கிடக்கு அப்படின்றது தான். ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலில் திருப்பதியை தாண்டி உண்டியல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய முறைகேடு நடக்குது இந்த பணம் என்றதில். திருப்பதிக்கு வர அந்த கணக்கு திருப்பதியில் முறைகேடுன்றது சாதாரண விஷயம். இது எல்லா வகையிலையும் அது இங்கே முறைகேடு. ஏன்னா பணம் எங்கே புழங்குதோ அங்கே வந்து மனிதர் ஹியூமன் கேபிட்டல்ஸ் வந்து காசு அடிக்கணும்னு தான் பார்ப்பான். அது எவனா இந்த ஜாதி மத வேறுபாடெலாம் கிடையாது. எல்லா பேரும் பல பேர் 80% பேர் அங்கே காசு அடிக்கிறவன் தான். 20% வேணால் யோக்கியமாகலாம். லட்டு உருட்டுறவன்லேருந்து பூஜை செய்வர்லேருந்து எல்லாருமே காசு அடிப்பான். அம்பானி வந்தால் ஒரு மாதிரி கவனிப்பான், பெரிய பணக்காரங்க வந்தால் ஒரு மாதிரி கவனிப்பான், சாதாரண ஆள் வந்தால் ரெண்டு துரத்தி விடுவான். ஒரு செகண்ட் கூட திருப்பதியை பார்க்க விட மாட்டான். எல்லா திட்டு வேலையும் எல்லா ஜாதிக்காரனும் அங்கே உள்ளவன் பூரா தான் பண்ணுறான். ஸோ அதனால் யார் இவர் யோக்கியர், இவர் வந்து நல்லவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தென்னிந்திய மாநிலங்கள் வந்து பிஜேபி வந்து எதுவுமே ஆளுங்கட்சியாக இல்லை. இப்போ வந்து பவன் கல்யாண் அவருடைய கெட்டப்பே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேறு இருந்துச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தார். இப்போ அவருடைய கெட்டப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சர்ச்சில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்கலாம் வந்து காவியை போட்டுவிட்டீங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு கூட்டணியில் இருந்தாலும் இவரை ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்துற பிஜேபி அவர் ஆசைப்படுவார்ல, அவர் கட்சி வளரணும்னு அவர் ஆசைப்படுவார். இருந்த போலும் சந்திரபாபு நாயுடுலாம் இப்போ சத்தம் இல்லாமல் விஷம் வச்சுருவாங்க. அது பாருங்க, நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, ஃப்யூச்சரில் நடக்கிறது. சந்திரபாபு நாயுடு மீதியெல்லாம் அரசியல் பண்ணிட முடியாது. அப்படியே உருட்டலாம், அண்டா உருட்டிகிட்டே இருக்கலாம். கடைசியில் சந்திரபாபு நாயுடு கடைசி நேரத்தில் கொண்டு போய் சேட்டு கடையில் அடகு வச்சுட்டு போயிடுறாரு. கண்டிப்பாக தன்னை மீறி போகிறதுக்கு விட மாட்டார். யாருமே விட மாட்டாங்க, எந்த அரசியல்வாதி விட மாட்டாங்க. இப்போ மோடிஜி இருக்கார், அவரை மீறி யாராக போயிட முடியுமா? அந்த கட்சியில் அவர் காலி பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி அரசியலில் எந்த கட்சியாக இருந்தாலும் தான் நம்மளை மீறி அரசியல் பண்ணால் அப்புறம் நம்ம இருக்குது அப்படின்ற மாதிரியான இது இருக்கும். அதனால் ஒரு பொழுதுபோக்காக பண்ணிகிட்டு இருக்காப்புல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும், அதை சீரியஸாக பார்க்கக்கூடாது. இதுக்கு நடுவில் திருப்பதி போகிற பக்தர்கள் லட்டு சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு தான் ஒரு பெரிய லட்டு சாப்பிட்றதுல அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி லட்டை நம்புகிறாங்களோ அதே மாதிரி பரிகாரத்தையும் அவர்கள் நம்பி தான் ஆகணும். பக்தர்கள் தானே. ஐயங்கார் சொல்கிறாரு நான் லட்டில் வந்து கலந்துருக்கு அப்படின்னு, அதே ஐயங்கார் சொல்கிறாரு நாங்கள் பரிகார பூஜை பண்ணுறோன்னா அதையும் நம்பி தான் ஆகணும். அவர்கள் தானே தேவதூதர்கள். அவர்களே சொல்லும்போது அவர்கள் தான் பரிகாரம், நீங்கள் வந்தேன்னா வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதை நம்பி தான் நீ போகிற. அப்போ அவர்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு பக்தர்கள் வாட்டுக்கு போயிடணும். பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் வந்து விசாரணையில் இருக்குது. நாளைக்கு இன்னும் ஹியரிங் வரப்போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும். நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி.
Taste Daily. Taste the Daily. அம்மா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.